ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான காளான் கிரேவி. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? காளான் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில் முதல்ல 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், அடுத்து சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா நான் இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். வதங்கின வெங்காயத்தோட இந்த தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த தக்காளி விழுதை நம்ம சுருளை வதக்கிக்கணும். இப்போ தக்காளி விழுது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம 200 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். இந்த உப்பெல்லாம் இதில் கலந்து வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தாளித்த பொருள் வெங்காயம், தக்காளி விழுது இது எல்லாத்தோட நம்ம இந்த காளானையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காளான் இதுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதோட சேர்த்து இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காளான் கிரேவி நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது பாலில் ஒரு 10 முந்திரி பருப்பை நான் ஊற வச்சுருந்தேன், அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனால் என்ன மாதிரி டேஸ்ட் கிடைக்குதோ அதே மாதிரி கிரேவி நம்ம வீட்லேயே தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே மல்லித்தழை தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த காளான் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.